ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய கேஸ் ஸ்டவ்வோட க்ளீனிங்கும் அந்த சமைக்கிற இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறதையும் இன்றைக்கி பார்ப்போம். சமைக்கிற இடத்துல என்ன பிரச்சனைனா ஃபுல்லாகவே எறும்பு மண்ணாக கொட்டி வைக்கும். அது என்னென்னா டைல்ஸை வந்து பலகையில் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து எறும்பு நிறைய வரும். தினமும் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அதில் எறும்பு சேர்ந்து மண்ணாக கொட்டி வைக்கும். டெய்லி அதில் நான் தொடச்சி விடணும். ஒரு நாள் துடைக்கலன்னாலும் இந்த நிலமையில தான் இருக்கும். நான் இப்போ 2 நாள் முன்னாடி தான் அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். க்ளீனிங் வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே 2 நாளாக விட்டு வச்சுருந்தேன். ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறேன். 2 நாள் தான் அது ஸ்டவ் பின்னாடி வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். ஸ்டவ் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸ்டவ் பின்னாடி அந்த மண்ணெல்லாம் எடுக்காமல் இருந்தேன். அது பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குன்ட்டு. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கோ ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கோ நான் ஸ்பெஷலாக எதுவும் லிக்விடோ இல்லை வைப்பரோ எதுவுமே வாங்கலை. நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோப்பை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து கரைச்சிட்டு அதை நல்லா ஸ்டவ் மேலே ஊற்றி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவினாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அது என்னென்னா பாத்திரம் கழுவுற சோப்பு எப்போவுமே நல்லா பிசுப்பு எடுக்கும். அதனாலேயே வேறு எதுவும் லிக்விட் நான் வாங்கினது கிடையாது. இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பை தண்ணியை விட்டு கொஞ்சமாக கரைச்சிக்கிட்டு அது ஸ்டவ் மேலேயும் கவுண்டர் டாப் மேலேயும் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஸ்டீல் நாரை யூஸ் பண்ணி நல்லா அந்த ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த சோப்பு தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முதல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாரை போட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். அதே நாரால் அப்படியே அந்த பின்னாடி இருக்கிற டைல்ஸையும் தேய்ச்சிக்கிட்டேன். அந்த விண்டோ கிட்டே இருக்கிற டைல்ஸை பலகையில் ஒட்டி இருக்கிறதுனால அது கொஞ்சம் தொட்டாலே அப்படியே கையோடு வந்துடும். நான் தான் சும்மா அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் நிறைய எறும்பு வரும், மண்ணாக கொட்டி வைக்கும். ஒரு நாள் க்ளீன் பண்ணலனாலும் அந்த ஸ்டவ் பின்னாடி அப்படியே நாஸ்டி ஆகிடும். சமைச்சு எதுவுமே ஸ்டவ் மேலே வைக்க முடியாது, ஃபுல்லாகவே மண்ணாயிடும். எடுத்து அந்த பக்கமாக வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணிவிடுவேன். இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆனதுனால மண் நிறைய கொட்டி வச்சுருக்கு. என்னமோ அந்த இடத்த ஒரு க்ளீன் பண்ணி ஒரு 10 நாள் ஆன மாதிரி இருக்குது. இப்போ அந்த இடத்துலலாம் கூட நான் நல்லா அந்த சோப்பு தண்ணியை போட்டு நல்லா ஊற வச்சு தேய்ச்சிக்கிறேன். அந்த ஸ்டீல் நாரை வச்சே நல்லா ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு ட்ரையான கிளாத்தை போட்டு மறுபடியும் அந்த சோப்பை எல்லாம் அந்த தேய்ச்சதையெல்லாம் இப்போ அதிலேருந்து தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸு, அந்த கவுண்டர் டாப்பு எல்லாமே முதல்ல ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். இது அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஏன் தொடச்சி எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து சிங்க் பக்கம் தள்ளி தான் விடணும், போகாது. இந்த பக்கமாக வந்து அந்த சைடு அந்த ரைட் சைடில் பின்னாடி போய் தேங்கி நின்றும் தண்ணி. ஸோ அதை தள்ளி விட எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கவுண்டர் டாப்பில் கேஸ் டியூபுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் வழியாகவும் இந்த அழுக்கு தண்ணி கீழே லீக் ஆகும். அதனாலேயே நான் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்குவேன். இப்போ இந்த தொடச்ச கிளாத்தை டேப்பில் காட்டி நல்லா அலசிக்கிட்டேன். அலசின அந்த ஈர துணியை மறுபடியும் ஸ்டவ்வில் போட்டு நல்லா தொடச்சிக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஃபைனலாக நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
நாம் எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். முக்கியமாக சமைச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பையும் ஸ்டவ்வையும் நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இருந்தாலும் 1-2 நாள் இந்த மாதிரி துடைக்காமல் விட்டோம்னா ரொம்ப அழுக்காயிடும். அதுவும் இல்லாமல் இப்போ மழைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் சீசனில் கவுண்டர் டாப்லேயும் இல்லை கிச்சன்லேயும் எங்கே பார்த்தாலும் எறும்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் அது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் ஒரு நாள் க்ளீன் பண்ணலனாலும் ரொம்ப டர்ட்டி ஆகிடும். அதனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெசிபி ஆஃப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.